நேத்து என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாத பத்தி புலம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. பட் ரூம் மேக்கோவர் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சென்னை போயிருந்தப்போ அங்க ஹோம் ஸ்டாப்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இங்க கோயம்புத்தூர்ல வந்து ஹோம் சென்டர்ல சில திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மெயினா குவில்ட்டுக்கு தான் போயிருந்தாங்க. குவாலிட்டியா இருந்துச்சு. பட் எக்ஸ்பென்சிவ் சைட்ல தான் இருந்துச்சு. ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஃபீல் ஆச்சு. 5000 6000 ரேஞ்சுக்கு. ஸோ எனக்கு அத அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சு மத்த திங்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இந்த சோப் டிஸ்பென்சர்லாம் பயங்கர கியூட்டா இருந்துச்சு. நெறைய டிஸ்பென்சர் பார்த்துட்டு கடைசியில இது ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். என்னோட ரூம் மேக் ஓவர் தீம் வந்து ஒரு மினிமலான பெட்ரூம் கம் ஸ்டடி ஸ்பேஸ் இருக்கிற மாரி. ஏன்னா நான் படிக்க ஆரம்பிக்க போறேன் திருப்பியும் என்னோட எக்ஸாம்ஸ்க்கு. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் மேக் ஓவர் பண்றதுனால கண்டிப்பா நெறைய எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். ஸோ ப்ரூக்ஃபீல்ட்ஸ்ல ஸ்பார்க் வந்து குவில்ட் எடுத்தேன். 1700 800 வந்துச்சு. ஏசிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கோத்ரெஜ் நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்றோம். நல்லா தான் இருக்கு. ஸோ கோத்ரெஜ்ஜ ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். 1.5 10 3 ஸ்டாரு 33,000 பண்ணி தந்தாங்க. அப்புறம் மெயின் மேட்டருக்கு வருவோம். ஸ்டேஷனரி ஷாப் பார்த்தாலே எக்ஸைட் ஆற டைப் நான் சின்ன வயசுலேருந்தே. அப்புறம் ஸ்டேஷனரி ஷாப் போய் எனக்கு திங்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு வாங்கினேன். ஃபியூ பென்ஸு, ஹைலைட்டர்ஸ் அதுக்கப்புறம் நோட் தான் வாங்கினேன். அப்புறம் பெரியார் புக் இருந்துச்சு. அதை பார்த்து எக்ஸைட் ஆயிட்டேன். அங்கே போய் பில்லை பார்த்து ஷாக் ஆறதா இல்லை என் பேரில் இருக்கிற நோட் புக்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு ஷாக் ஆறதான்னு தெரியல. இப்போலாம் ஸ்டேஷனரி விலைலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 4, 5 பென் தான் வாங்கியிருப்பேன். அப்புறம் நோட் புக் வாங்கியிருக்கேன். அதுக்கு ரூ. 733 ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து சில பார்சல்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டுருந்தேன். வீட்டுக்காகவும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சில ஸ்கின் கேர் ரெமடிஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் டீராலையும், நைக்காலையும் ஆஃபர் இருக்கிறனால, ஆஃபர் டைமில் வாங்கினா பெஸ்ட்டா இருக்குமேன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதில் இந்த ஆட்டோமேட்டிக் காலர் வாங்கியிருந்தேன். எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. டியூட்டோரியல்ஸ் பார்த்து நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ என்னோட நியூ ஸ்பேஸை ரெடி பண்ணுறதுக்கும், உங்களுக்குலாம் காமிக்கிறதுக்கும் பயங்கர எக்ஸைட்டடா தான் இருக்கேன். ஸோ வில் சி. பாய்.